வணக்கம். ஆயுஷாவின் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். டிஆர் வெப்சைட்டில் வெளியாக இருக்கிற இறுதிக்கு முன்னாடி இருக்கிற செலெக்ஷன் லிஸ்ட் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான். என்ன அப்படின்னா இங்கிலீஷ் அண்டு ஜாகிரஃபி. இந்த இங்கிலீஷ் அண்டு ஜாகிரஃபி இந்த ரெண்டு சப்ஜெக்டும் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் மேஜர் டிகிரி சொல்லும் போதே தொண்டை பிடிச்சிக்குது. கிராஸ் மேஜர், அப்புறம் இந்த ரிவர்ஸ் டிகிரி, அதெல்லாம் இதில் இருக்குது. இதோட முடிவுகள் என்னன்றது நீதிமன்றத்தோட வழக்குகள் இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஜாகிரஃபி இவ்வளோ லேட்டாக வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னை பொறுத்தவரையும் ஒரு ரீசன் வழக்குகள். இங்கிலீஷில் கொஷின் பேப்பர் எரர் வழக்குகள் இருக்கும். அப்புறம் இந்த கிராஸ் மேஜர், அந்த ரிவர்ஸ் ஆர்டர் ஒன்று இருக்கும் இல்லைங்களா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு, அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎட் அதுக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த பிஎடை வச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பிஎடை வச்சு பிஏ இங்கிலீஷ் இந்த மாதிரிலாம் எழுதி வந்த கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அது ஒரு வழக்கு. அதுக்கப்புறம் பிலோ 45 டிகிரி வழக்குகள் இருக்குது. அதனால் இந்த நீங்கள் வித்தரில் போய் பார்த்தீங்கன்னா கோர்ட் கேஸ் அப்படின்னு கொடுத்துறாங்க. செலக்ட் ஆகிருக்கு, டீச்சர்ஸு செலக்ட் ஆகிருக்காங்க, ஆனால் கோர்ட் கேஸில் இருக்குது. இப்போ கோர்ட் கேஸ்னும் போது மொத்தம் நமக்கு 5 கோர்ட் கேஸ் இருக்குது. இவங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, செலக்ட் ஆகிட்டாங்க. அவங்க என்ன வழக்கு தொடர்ந்தாங்களோ அந்த வழக்கை வித்ட்ரா பண்ணிக்கணும். அது இல்லை நீதிமன்றத்தின் வழியாக அதற்கான ப்ரொசீஜர் அவங்களுக்கு போகும். முதல் விஷயம் அந்த கொஷின் பேப்பர் எரர் அது வேணா இருக்கும். மெயினாக சொல்ல வேண்டியது என்னென்னா, 45% கீழே இருக்கவங்க எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொன்ன வழக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கிராஸ் மேஜர் டிகிரி வழக்கு, அந்த மாதிரிலாம் ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அதோட முடிவுகள் பார்க்கலாம். ஏன்னா இந்த அப்படி தான் இங்கேயும் அப்படி தான் இருக்குது பாருங்கள். ஒரு 5 ரிசல்ட் வழக்குக்காக நிறுத்தி வச்சுருக்காங்க. மீதி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நாம் ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபார்மில் பார்க்கலாம். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த செய்திகள் உங்களை சந்திக்கிறேன். இது ஆயிஷாவின் அச்சம் தவிர.